வணக்கம் மக்களே, இது பசங்க டைரிஸ். நான் உங்கள் சகா பார்த்திபன். கும்பகோண குளக்கரையில் குந்தியிருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் குரங்கு குளத்தில் குப்பென்று குதித்தது. ஏழை கிழவன் வாழைப்பழத்தில் வியாழக்கிழமை வழிக்கு விழுந்தான். இந்த சொற்கள் எல்லாம் நாம இந்த டங் ட்விஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாம குழந்தைங்க யாராவது பேசாம தவிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த நாக்கினுடைய சுழற்சி சரியா கிடைக்கல அப்படின்னா அவங்க சரியா பேசணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைங்களுக்கு அந்த சொற்கள் எல்லாம் சரியா வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். இன்னும் பெரியவங்க கூட நிறைய பேர் இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. கம்பெனிங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கூல் பிளேஸா இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சொற்கள் வச்சு நாம விளையாடுறது நம்ம பார்த்திருக்க முடியும். இந்த நாக்கு எல்லாருக்குமே ரொம்பவே அவசியமான ஒண்ணு இல்லையா? ஏன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் மனிதனுடைய உறுப்புல நாக்கு தான். இந்த நாக்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. நம்ம சுவையை உணர்றதுக்கு, இல்ல பேசுறதுக்கு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்கதான் செய்யுது. ஆனா இத முக்கியமா இன்னொரு விஷயத்துக்காகவும் அறிவியல் பயன்படுத்துது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பசங்க டைரிஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். எஸ், ஒவ்வொரு மனிதனுக்குமே பாத்தீங்கன்னா விரல்களுடைய ரேகை தனித்துவமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம கேள்விப்பட்டிருப்போம். விரல்களுடைய ரேகை மட்டும் இல்ல, இன்னைக்கு அட்வான்ஸா இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ல பாத்தீங்கன்னா நாம பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த விரல் ரேகையா இருக்கட்டும், கண் விழியினுடைய ரேகையா இருக்கட்டும், இல்ல முகத்தினுடைய அடையாளங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு நாம நம்முடைய டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இதெல்லாமே மாறக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எஸ், விரல்கள்ல ஏதாவது அடிபட்டா நிச்சயமா நம்முடைய விரல் ரேகை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கண்ணுல ஏதாவது அடிபடுது அப்படின்னா நிச்சயமா அந்த கருவிழியினாலும் பாதிப்புக்குள் உள்ளாகும். அதனாலையும் டேட்டாஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரல் பதிவுகள் மூலமா நாம நம்முடைய டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்றோம். மொபைல்ல கூட வாய்ஸ்ல பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா குரல்ல தொண்டை கட்டிக்குச்சு, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பல காரணங்களால நம்முடைய வாய்ஸை நம்முடைய டிவைஸ் ரெகக்னைஸ் பண்ணாம போலாம். ஆனா குற்றவியல் நடைமுறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ சமீப காலமா நாக்கினுடைய ரேகையை பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாக்கினுடைய ரேகைகள் எந்த காரணத்தினாலும் மாறாது அப்படிங்கறதா உண்மை. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.